நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, நம்ம பல விடயங்களை மாற்றம் மூலம் மாற்றத்துக்காக நாங்கள் பல விடயங்களை இந்த நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். பல விடயங்கள் வடகிழக்கில் அபிவிருத்தி அடைந்தது ராஜபக்ச அவங்க ஆட்சி காலத்தில் என்பது நான் பல விடயங்கள் மூலமா நான் உங்களுக்கு தெளிவூட்டிருக்கேன். அது போன்று நான் இன்றைக்கு சொல்லப்போற விஷயம் என்றால், எங்களுடைய கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில், எங்களுடைய நாமல் ராஜபக்ச அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வடகிழக்கு நடந்த பல அபிவிருத்திகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கியமா வடகிழக்கில் உள்ள பல பாடசாலைகளுக்கான மைதானங்களை கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது பாடசாலையை விளையாட்டு மைதானங்களை அமைத்துக் கொடுப்பதற்காக பல நிதிகளை ஒதுக்கியிருந்தார். அதுபோன்று பாடசாலையில் பின்தங்கியுள்ள பாடசாலையில் உள்ள விளையாட்டு மைதானங்களுக்கான இடங்களை வழங்குவதற்காக கூட பல நடவடிக்கைகளை கௌரவ நாமல் ராஜபக்ச எடுத்திருந்தார். வடகிழக்கில் பல பாடசாலைகள் உட்பட பல பொது மைதானங்களை அபிவிருத்தி செய்து வடகிழக்கில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கென ஒரு விளையாட்டின் மூலம் அவர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக வடகிழக்கில் பல அபிவிருத்திகளை கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே எமது வடகிழக்கு மக்களுக்காக வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வடகிழக்கில் உள்ள பல இளைஞர்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்குவதற்காக பல நடவடிக்கைகளை தேசிய மட்டத்தில் எமது தமிழ் இளைஞர்கள் பங்கு கொள்வதற்கான பல நடவடிக்கைகளை கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் எடுத்திருந்தார். அதன் முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் கூட எல்பிஎல்லில் இலங்கை பிரீமியர் லீக்கில் விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் அக்காலகட்டத்தில் வழங்கியிருந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தற்போது அந்த வீரர் இலங்கை அணியில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பல தமிழ் இளைஞர்களுக்கு நான் குறிப்பிட்டது ஒரு சிலரை, விளையாட்டில் ஆர்வமுள்ள பல இளைஞர்களை தேசிய மட்டத்திற்கும் ஆர்வமுள்ள பல இளைஞர்களின் விளையாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே வடகிழக்கில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள். ஆகவே எதிர்வரும் காலம் நிச்சயமாக கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களின் ஆட்சியிலே நிச்சயமாக வடகிழக்கில் ஒரு பாரிய மாற்றம் நிகழும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக வடகிழக்கில் உள்ள எமது இளைஞர்கள் தேசிய மட்டத்தில் விளையாடுவார்கள் என்பதில் உறுதியாக நாங்கள் இதை குறிப்பிட முடியும். நிச்சயமாக எதிர்வரும் காலம் நிச்சயமாக வடகிழக்கு இளைஞர்கள் தேசிய மட்டத்தில் விளையாடுவார்கள் என்பது உறுதியாக கூற முடியும். நிச்சயமாக நாங்கள் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் எதிர்காலத்தில் நிச்சயமாக எமது வடகிழக்கு இளைஞர்கள் தேசிய மட்டத்தில் விளையாடுவார்கள் என்பது நிச்சயப்படுத்தி கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்கின்றது. ஆகவே நாங்கள் மாற்றத்துடன் பயணிப்போம். நிச்சயமாக ஒரு மாற்றம் நிச்சயம் நிகழும் என்பதுடன் உறுதியாக எமது வடகிழக்கு மக்கள், வடகிழக்கு இளைஞர்கள் நாங்கள் ஒன்றையோம். ஆகவே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.